சென்னையில் திருமணமான அன்றே புது மாப்பிள்ளை மர்மமான முறையில் மரணமடைந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரவள்ளூரைச் சேர்ந்த லோகேஷுக்கு ராஜலட்சுமி என்பவருடன் திருமணம் நடந்த நிலையில் அன்று மாலையே அவரது வீட்டில் உள்ள அறையில் வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்ட போடி காவல் நிலையத்திற்குள் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவார பகுதியைச் சேர்ந்த திவாகர் என்பவருக்கு தாரணி என்பவருடன் 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் கடந்த 7 மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தாரணி அஜித் என்பவரை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மகளை காணவில்லை என அவரின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அனைவரையும் போடி காவல் நிலையம் அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. அப்போது தாரணியின் முதல் கணவர் திவாகர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாரணி, அஜித் மற்றும் தாரணியின் உறவினர் கத்தியால் குத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.